பிரைஸ் தி லார்ட். அபிகாயில் அப்படிங்கிற பேர் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்றைக்கி நாம் பைபிளில் அபிகாயில் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பெண் யார் என்றதையும் இவங்க வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்றதை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மாகோன் அப்படிங்கிற இடத்துல ஒரு மனுஷன் இருந்தான். இந்த மனுஷனுடைய பெயர் நாபால். இந்த மனுஷனை பைபிள் எப்படி குறிக்குதுன்னா, இந்த மனுஷன் மகா பாரி குடித்தனக்காரனாக இருந்தானா. அதாவது இவன் ஒரு மிகப்பெரிய பணக்காரன். எவ்வளோ பெரிய பணக்காரன்னா, 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் அப்படின்னு இவர்கிட்ட நிறைய செல்வங்களை உடைய ஒரு மனுஷனாக இருந்திருக்காரு. அது மாத்திரமில்லை, இந்த மனுஷனை பற்றி பைபிள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இவன் ஒரு முரடன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. இந்த மனுஷனுடைய மனைவி பெயர் தான் அபிகாயில். ஆனால் அபிகாயில் ரொம்ப பெரிய புத்திசாலி, ரொம்ப அழகானவங்க, மகாரூபவதி அப்படின்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் தான் நம்மளுடைய தாவீது சவுல் ராஜாவுக்கு பயந்து வனாந்திரத்துக்கு தப்பி ஓடி அலைந்து திரிந்து வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த நேரத்தில் இந்த நாபாலுடைய வேலைக்காரர்களும் தாவீது தங்கியிருந்த இடத்துல இருந்திருக்காங்க. அப்போது தாவீதும் தாவீதுடைய வேலையாட்களும் சேர்ந்து இந்த நாபாலுடைய ஆடுகளை மேய்க்கிறதும் அதை பாதுகாக்கிறதுமா நிறைய உதவி செஞ்சுருக்காங்க. இதனால் ஒரு ஆடு கூட காணாமல் போகாமல் இருந்திருக்கு. ஒரு நாளைக்கு இந்த நாபால் தன்னுடைய ஆடுகளை கண்காணிக்கிறதுக்கு நேரடியாக வந்திருக்கிறதாகவும் அவருடைய ஆடுகளுக்கு தானே மயிர் கத்தரிக்கிறதையும் தாவீது வனாந்திரத்திலிருந்து கேள்விப்படுறாரு. தாவீது உடனே தன்னுடைய 10 வாலிபர்களை அழைச்சி, நீங்கள் நேராக நாபால் கிட்ட போய் அவனுடைய சுகசீரியை விசாரிச்சுட்டு அவனுடைய ஆடுகளை நம்ம பாதுகாத்ததுக்கு பதிலாக ஏதாவது கொடுத்தான்னா வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறாரு. அதே மாதிரி இந்த 10 வாலிபரும் நேராக கர்மேலுக்கு போய் நாபாலை பார்க்குறாங்க. நாபால் கிட்ட போய் நின்றுட்டு, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானமும் உண்டாவதாக அப்படின்னு அவனை வாழ்த்துறாங்க. அதுக்கப்புறமா, நாங்கள் வனாந்திரத்தில் இருந்தப்போ உங்களுடைய ஆடுகளும் வேலையாட்களும் மேய்ப்பர்களும் எல்லாம் இருந்தாங்க. நாங்கள் அவங்களுக்கு நல்ல உதவி செஞ்சுருக்கோம். அதனால் உங்கள் கண்ணில் எங்களுக்கு தயவு கிடைக்கணும். நாங்கள் அன்னைக்கு செஞ்ச உதவிக்கு இன்னைக்கு நீங்கள் எங்களுக்கு பதில் உதவி ஏதாவது செய்யணும் அப்படின்னு இவர்கிட்ட இவங்க எல்லாருமா கேட்குறாங்க. இதை கேட்ட நாபால் ரொம்பவே கோவப்பட்டுட்டான். ஏன்னா ஒரு முரடனாச்சே. நேராக அவங்க கிட்ட, யார் இந்த தாவீது? ஈசாயின் குமாரன்னா யார்? என்னோட வேலைக்காரங்களுக்கு நான் செஞ்சு வச்சிருக்கிற அப்பத்தையும் மற்ற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்கணுமா? அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு கோவப்படுறாரு. இதை கேட்ட அந்த 10 வாலிபர்களும் நேராக தாவீது கிட்ட போய் அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் சொல்லிட்டாங்க. இதை கேட்ட தாவீதுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. தாவீது உடனே, எல்லாரும் உங்களுடைய பட்டயத்தை எடுத்து கட்டிக்கோங்க, நேராக அந்த நாபால் கிட்ட போய் புல்லை அறுக்கிறது மாதிரி அவனை நம்ம அறுத்து போட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. விடியறதுக்குள்ள அவனை சின்ன பின்னமாக அழித்து அவனுடைய வீட்டு சுவரில் ஒரு நாய் கூட மிச்சம் வராதபடிக்கு அவனுக்குள்ள எல்லாத்தையும் சின்ன பின்னமாக்கிட்டு வருவோன்னு எல்லாரையும் கூட்டிட்டு புறப்பட போகிறாரு. இப்படி மொத்தமாக 400 பேர் தாவீதுக்கு பின்னாடி போனாங்க, நேராக நாபாலை அழிக்கிறதுக்காக. இந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்ட ஒரு வேலைக்காரன் நேராக நாபாலுடைய மனைவி ஆகிய அபிகாயில் கிட்ட போகிறாங்க. போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் அபிகாயில் கிட்ட ஒன்று விடாமல் சொல்கிறாரு. நாங்கள் வனாந்திரத்தில் இருந்தப்போ தாவீதும் அவருடைய வேலைக்காரர்களும் எங்களுக்கு மதிலாக இருந்து எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. ஆனால் இன்னைக்கு இவர் இப்படி பண்ணதுனால நமக்கு பெரிய பொல்லாப்பு வந்துட்டுருக்கு அப்படின்னு அபிகாயில் கிட்ட போய் எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. இதை கேட்ட அபிகாயில் உடனே ஒரு முடிவெடுக்கிறாங்க. இந்த கோவத்தினால நாபாலும் அழிஞ்சிடுவார், அவனை நம்பி இருக்கிற எல்லாரும் அழிஞ்சு போயிடுவாங்க. அதனால இந்த நிமிஷம் நம்ம புத்திசாலியாக செயல்படணும்னு சொல்லி தாவீது கிட்ட நேராக போய் மன்னிப்பு கேட்க முடிவெடுக்கிறாங்க. அபிகாயில் என்ன செஞ்சாங்க தெரியுமா? 200 அப்பங்களையும் 2 துருத்திய திராட்சரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்துட்டு அதை எல்லாம் கழுத மேலே ஏற்றி அவங்க வேலைக்காரங்களை பார்த்து, நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு நேராக தாவீதை சந்திக்க செல்கிறாங்க.
அபிகாயில் தாவீதை பார்த்த உடனேயே முகங்குப்புற விழுந்து தாவீது முன்னாடி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவனே, நீங்கள் கொல்ல வரக்கூடிய அந்த நாபாலுடைய மனைவி தானா? என் பேர் அபிகாயில். நீங்கள் கொல்ல போகிறீங்க தெரியுமா? அந்த நாபால் அவனுடைய பேருக்கு ஏற்றபடியே அவன் ஒரு முட்டாளாக இருக்கிறான். அவனோட குற்றத்தை நீங்கள் மன்னிங்க. உங்களுடைய 10 வாலிபர்கள் வந்தப்போ நான் அந்த இடத்துல இல்லை, இருந்திருந்தா இப்படி நடந்திருக்காது அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் பண்ண உதவிக்கான வெகுமதியை அவன் உங்களுக்கு கொடுக்கல, ஆனால் இப்போது உங்களுக்கு சேர வேண்டிய எல்லா வெகுமதியையும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த நாபால மாதிரி ஒரு முட்டாளை நீங்கள் கொலை பண்ணீங்கன்னா அவனுடைய இரத்தத்துடைய பழி உங்களுக்கும் உங்களுடைய வீரத்துக்கும் ஒரு அவமானமாக போயிடும். இந்த பேலியாளின் மனுஷனை நீங்கள் ஒரு பொருட்டாக கூட மதிக்க வேண்டாம். நான் கொண்டு வந்த இந்த வெகுமதியெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கணும். நீங்களும் உங்கள் கூட இருக்கிற வாலிபர்களும் இதை வாங்கி உங்களுடைய பசியை முதல்ல நீங்கள் போக்கிக்கோங்க அப்படின்னு தன்னுடைய புருஷன் செஞ்ச தப்புக்கு நானே தப்பு பண்ணது மாதிரி தாவீது முன்னாடி ரொம்ப தாழ்மையாக மன்னிப்பு கேட்டு வெகுமதிகளை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த அபிகாயில் தாவீதுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறா. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மிலே காணப்படாதிருப்பதாக அப்படின்னு தாவீதுக்கு ஆசீர்வாதத்தையும் சொல்கிறா. இந்த பேச்செல்லாம் கேட்ட தாவீது எப்படி ரியாக்ட் பண்ணார் தெரியுமா? திருப்பி உன்னை அனுப்பின தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு முதல்ல தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அவங்க சொன்ன ஆசீர்வாதமும் அவங்களுடைய தாழ்மையும் இதெல்லாத்தையும் கேட்டு தாவீது ரொம்பவே உருகி போயிட்டாரு. இன்னைக்கு நீ மட்டும் இங்கே வராமல் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக நாபாலுடைய ஒரு நாய் கூட அங்கே உயிரோடு இருந்திருக்காது. எல்லாத்தையும் நான் இன்னைக்கோட அழிச்சிருப்பேன். தேவையில்லாமல் ஒரு இரத்த பழி என் மேலே வந்திருக்கும். அதை தடுத்த அபிகாயிலே நீ ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு தாவீது அபிகாயில் கிட்ட பேசுகிறாரு. சொன்ன எல்லாத்தையும் கேட்டு நான் இப்போது அமைதியாக திரும்பி போகிறேன் அப்படின்னு அபிகாயில் கிட்ட தாவீது சொல்கிறாரு. இப்படியே கொஞ்ச நாள் போக நாபாலும் ஒரு நாள் திடீர்னு செத்து போயிடுறாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட தாவீது அபிகாயிலை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்கிறதுக்கு மனதாக இருந்திருக்காரு. விதவையாக இருந்த அபிகாயில் கடைசியில் தன்னுடைய சொந்த விருப்பத்தோட ராஜாவுடைய மனைவியாக உட்கார்றாங்க. அபிகாயில் கிட்ட இருந்து என்னென்ன குவாலிட்டிஸ் நம்ம எடுத்துக்கணும்னு நான் ஒன்றா சொல்லித்தரேன். அபிகாயில் இந்த விஷயம் எல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே நேராக நாபால் கிட்ட போய் இப்படி தாவீது வந்தான், நான் இப்படி போய் பேசினேன், தாவீது திரும்பி போயிட்டாரு அப்படின்னு ஓடி போய் சொல்லலை. ஆனால் அபிகாயில் என்ன பண்ணாங்கன்னா, நாபால் இப்போ குடிச்சிருக்கான், இப்போ போய் சொன்னால் பிரச்சனை ஆகும்னு தெரிஞ்சுட்டு அதை பொறுமையாக அடுத்த நாள் தான் நாபால் கிட்ட அறிவிக்கவே செஞ்சாங்க. தாவீது படையோடு வந்துட்டுருக்கான் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே சரி 400 பேரோட வரானா, நம்ம ஒரு 500 பேரோட திரும்பி போவோம் அப்படின்னு பதிலுக்கு பதில் செய்கிறத பற்றி அவங்க யோசிக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக சமாதானமாக எப்படி பேசி புத்திசாலித்தனமாக எப்படி விஷயத்தை கொண்டு வரணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. அதனால் அபிகாயில் கிட்டேருந்து ஞானம், நாவடக்கம், சமயோஜித புத்தி, புத்திசாலித்தனமாக செயல்படுறது இப்படிங்கிற சில விஷயங்களை நம்ம கற்றுக்கணும். எவ்வளோ கோவமாக வந்தார் இல்லையா தாவீது? ஒரு நாயை கூட விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு அவ்வளோ கோவமாக வந்த தாவீதையே ரொம்ப நிதானமாக பேசி திரும்பி போக வச்சாங்க அபிகாயில். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ரொம்ப கோவமாகவும் நிதானம் இல்லாமலும் பேசினாங்கன்னா அவங்கக்கிட்ட திருப்பி நம்மளும் நிதானமே இல்லாமல் பேசினோன்னா அந்த சண்டை வளர்ந்துட்டே தான் போகும். இந்த அபிகாயில் கிட்டேருந்து நிதானத்தை நம்ம கற்றுக்கணும். எப்படி தாழ்மையாகவும் நிதானமாகவும் அதே டைம் ஞானமாகவும் செயல்படணுன்றத அபிகாயில் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கணும். அபிகாயிலை பற்றின இந்த கதை எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மட்டும் பத்தாது, இந்த கதையில் அபிகாயில் கிட்ட இருந்து நம்ம என்னெல்லாம் கற்றுக்கணுன்றத எல்லாருமே அவங்கவங்க யோசிக்கவும் செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருமே கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். எத்தனை அபிகாயில் இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ எல்லாருமே கமெண்டில் எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். ப்ரைஸ் தி லார்ட். காட் bless you all abundantly. ப்ரைஸ் தி லார்ட். ஆமென்.